என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபம் பிசாசின் கிரியைகளை அழிப்பதோடு அவனுடைய எல்லா வல்லமைகளையும் சங்கரிக்கிறதாய் அவனை அலறச் செய்கிற, பிசாசை அலறச் செய்கிறதும் பிசாசின் வல்லமைகள் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறதாகிய வல்லமையான அதிகாலை ஜபம். இதை ஜபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான சங்கீதத்தை ஆக்கியோன் மோசே அற்புதமான தேவ மனிதன். அன்பு தேவ பிள்ளைகளே, 30 லட்சம் ஜனங்களை, 6 லட்சம் புருஷர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட ஜனங்கள் எல்லோரையும் மீட்கும் வண்ணமாய் புறப்பட்ட தேவ ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே அனுப்பப்பட்ட ரட்சகன் என்று அனுப்பப்பட்ட மோசே என்கிறதான அற்புதமான தேவ மனிதன் தன்னுடைய அனுபவத்தை, தான் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கண்ட கர்த்தர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் கண்ட அந்த தேவ மனிதன் பாருங்கள், அவன் வரைந்ததான சங்கீதம் 91. அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பெரிய எகிப்தின் ராயல் எகிப்து என்று சொல்லப்படுகிற அந்த எகிப்து தேசத்திற்கு கடந்து சென்று அடிமைப்பட்டு 430 வருடங்களாய் அடிமைப்பட்டு கிடந்த தேவ ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற பல்வேறு அற்புதங்கள் அடையாளங்களை செய்து, தேவ வல்லமையினாலே பல்வேறு அற்புதங்களை அடையாளங்களை செய்து அந்த மன்னனை மாத்திரமல்ல, மக்களை மாத்திரமல்ல, தேசத்தையே அலறச் செய்ததான ஒரு அற்புதமான தேவ மனிதனின் பாட்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி காலத்திலும் உங்களை தொடர்ந்து பிடிக்கிற பல்வேறு பிரச்சனைகள், தீராத வியாதிகள், தீராத வருத்தங்கள், தீராத மந்திர சூனியங்கள், தீராத வாழ்க்கையிலே ஏற்படுகிற குழப்பங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு நல்லதொரு சங்கீதம் இருக்கிறது. மோசேயின் பாட்டாகிய சங்கீதம் 91. இந்த வருடத்தின் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தின் கடைசி வரைக்கும் சிலரை தேடி பிடிக்கிற, தொடர்ந்து பிடிக்கிற, தொடர்ந்து அழிக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இன்று அழிந்து போகும்படியாய் இந்த வல்லமையான மகா வல்லமையான ஜபத்தை செய்ய போகிறோம். 430 வருடம் அன்பு தேவ பிள்ளைகளே, அடிமைகளாய் தேவ ஜனங்கள் பிறந்தார்கள். தேவ ஜனங்கள் அடிமைகளாய் பிறந்தவர்களுக்கு அடிமைகள் பிறந்தார்கள். அடிமைகளுக்கு அடிமைகள், அடிமைகளுக்கு அடிமைகள் என்று பரம்பரை பரம்பரையாய் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். ஆனால் ஒரு வேளை வந்தது, கர்த்தருடைய வேளை வந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒரு இரட்சகனை அனுப்பினார். இந்த அற்புதமான ஜனங்களின் கூக்குரலை கேட்டு, இவர்கள் அழுத அழுகை, இவர்கள் பட்ட பாடுகள் பாருங்கள், வருடக்கணக்கில் 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 இவர்கள் பட்ட பாடுகளினால் ஏற்பட்ட கூக்குரலின் சத்தம் என் தேவனுடைய சந்நிதியில் எட்டியது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் இந்த அற்புதமான தேவ மனிதனை அந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஒரு இரட்சகனாகவே அனுப்பினார். ஆமென். இந்த ஜனங்கள் தப்பி போக நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் விரட்டி பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த ஜனங்களை மறுபடியும் மறுபடியுமாய் உபத்திரவப்படுத்தினார்கள். இவர்களை அடித்தார்கள், குனிய குனிய குட்டினார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள். செய்த வேலைக்கு கூலி கொடுக்கவில்லை, இவர்களை பாடாய்படுத்தினார்கள். அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து என்னும் இருப்பு காலவாய், இருப்பு காலவாயிலே, இருப்பு சிறையிலே போட்டு ஒடுக்கினது போல யாக்கோபும் சந்ததி ஒடுக்கப்பட்டது. தேவ ஜனம் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அவமானப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, தப்பி ஓடலாம், இதோடு தப்பி விடுகிறோம் என்று கடந்து வந்த ஜனங்களையும் அன்பு சகோதர சகோதரிகளே விரட்டி பிடித்து மறுபடியும் அழிப்பதற்காய், மறுபடியும் அவர்களை அடிமைப்படுத்துவதற்காய் இந்த பொல்லாத பார்வோனும் பார்வோனின் மகாபெரிய கூட்டமும் மகாபெரிய சேனையாய் கடந்து வந்து அங்கே அந்த அற்புதமாய் கர்த்தர் தேவ ஜனங்களுக்காய் திறந்து விட்ட செங்க
செங்கடலின் வழியாய் போ. மறுபடி இவர்களும் புறப்பட்டு சென்று அவர்களை அழிக்க நினைத்த பொழுது, இவர்களை தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் கடந்து சென்ற பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எதிரி கூட்டம் எல்லாம் மொத்தமாய் குதிரை படைகள், யானை படைகள், ரதங்கள், எல்லாம் முழு ராணுவத்தோடும் இந்த எகிப்தியரின் பொல்லாத கூட்டம் செங்கடலிலே அழிந்து போனது. Mighty God. இவர்களை கண்டதும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோர்தான் பின்னிட்டு ஓடியது. எரிகோ கோட்டைகள் விழுந்து தன்னாலே தரமட்டமாகியது. எத்தனை அற்புதமான தேவன் பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் வருடத்தின் கடைசி வரைக்கும் உங்களை தொடர்ந்து பிடிக்கிற ஐயா, இந்த வருடத்தில் கொடுக்கப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், தேவ வார்த்தைகள், நாங்கள் நம்பி இருந்த காரியங்கள் நடந்தபாடு இல்லை. ஆனால் துன்பமும் உபத்திரவமும் போராட்டமும் சோதனைகளும் எங்களை தொடர்ந்து பிடிக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நின்று தேவ மனிதனாய் நின்று உங்களோடு பேசுகிறேன். இந்த ஜபத்தை என்னோடு செய்யுங்கள். நிச்சயமாய் நம்பி அறிக்கையிடுங்கள். எல்லா எகிப்தியரின் பார்வோனின் பயங்கரமான கூட்டம் எல்லாம் இதோடு நின்று போகட்டும். 2025 தேவன் எங்களுக்கு கொடுத்த வெற்றியின் ஆண்டாய் மாறும்படியாய் இந்த கடைசி நாட்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty name of Jesus. ஐயா, உம்முடைய கிருபை இவர்களை தொடர்ந்து பிடிக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் செங்கடலில் எப்படி பார்வோனும் அவருடைய பலத்த சேனையும் வீழ்ந்து மடிந்து ஆழ்ந்து அமிழ்ந்து மாண்டதோ அதுபோலவே இவர்களை வருடம் முழுவதும் தொடர்ந்து பிடிக்கிற பொல்லாத வல்லமைகள் அழியட்டும். எல்லா மந்திர சூனியங்களும் இன்றே செங்கடலிலே மூழ்கி போனது போல இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிவதாக. ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வரப்போகிற ஆண்டு வரையும் தொடருவேன், பிடிப்பேன், கொல்லுவேன், அழிப்பேன் என்று தொடர்ந்து பிடிக்கிற பொல்லாத பிசாசு கூட்டங்கள் இன்றோடு அழிந்து போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இன்றே சத்துருவின் சகல வல்லமைகளும் அலறி அடித்துக் கொண்டு ஓடும்படியாய் அந்த செங்கடலுக்குள்ளே பார்வோனின் சேனைகள் எல்லாம் அலறியது போல அலறி அழுது கதறி அப்படியே செங்கடலிலே முழுவதுமாய் மூழ்கி மாண்டு போனது போல தேவ பிள்ளைகளை தொடர்ந்து பிடிக்கிற எல்லா சத்துருவின் சகல கூட்டங்களும் இந்த நாட்களில் அழிவதாக. இந்த பண்டிகை நாட்களிலே நல்ல செய்திகள் வரட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. வருடத்தின் முடிவாய் இருக்கிற ஆமென் இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த பண்டிகை நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாய் தாமதித்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே ஒரு நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருடம் முழுவதுமாய் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற காரியங்கள், நடக்காமல் இருக்கிற காரியங்கள், பிசாசின் கிரியைகளினால் பல்வேறு உபத்திரவங்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள், தாமதமாகுகிற கான்ட்ராக்டுகள், தாமதமாகுகிற பிசினஸ்கள், ஐயா இன்று ஒரு திறப்பு உண்டாகணும் சுவாமி. இன்று ஒரு மாற்றம் உண்டாகணும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்காய் பரலோக தேவனுடைய கரம் அசைக்கப்படும்படியாய் கபாரா சந்து ருபாரா சக்கமரதரபோ என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளும் அழியும்படியாய் இந்த சங்கீதம் 91 படி ஜெபிக்கிறோம். இந்த வாக்கு தத்தம் உள்ள அமையின் மகா பயங்கரமான அற்புதங்களை செய்கிற ஜபம், பிசாசின் அலரை செய்கிற, பிசாசின் வல்லமைகளை அலறி ஓட செய்கிற, அலறி அமிழ்ந்து செங்கடலிலே பொல்லாதவர்கள் எல்லாரும் மொத்த
மொத்தமாய் அழிந்தது போல வருடக்கணக்கில் ஜனங்களை துரத்திய பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்கள் இதோடு அழிந்து போகும்படியாய், இதோடு சங்காரமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஐயா, சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று ஒரு மறைவு உண்டாகட்டும், இன்று ஒரு நிழல் ஒதுக்கு உண்டாகட்டும், இன்று ஒரு சரணாலயம் இவர்களுக்காய் ஒரு புகலிடம் திறக்கப்படுவதாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற இவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும். என் தெய்வமே, ஐயா, நாங்கள் எங்கள் கர்த்தரை நோக்கி, என் தெய்வமே, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்குமாய், இந்த குடும்பங்களுக்குமாய் என் தெய்வமே, நீரே எங்கள் அடைக்கலமாய், நீரே எங்கள் கோட்டையும் எங்கள் தேவனும், நாங்கள் நம்பி இருக்கிறவருமாய் எங்களை சகலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், சகலவிதமான பிசாசின் கண்ணிகள், பிடிகள், ஐயா, சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காய் கொடியேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே ஒரு புகலிடமாய், அடைக்கலமாய், கோட்டையாய் இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர் கர்த்தாவே, நீர் எங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை எங்கே வேடன் பதுகுவது போல் பதுங்கி யார் யார் இவர்களை அழிப்பதற்கும் நாசமாக்குவதற்கும் கெடுக்குவதற்கும் கண்ணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த பாழாக்கும் கொள்ளை நோய்கள் இவர்களை தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை தப்பிக்கிற நல்ல தெய்வம் உம்முடைய வலது கரத்தை, நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நீரே உம்முடைய சிறகுகளினால் எங்களை மூடும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகும்படியாய், உம்முடைய சத்தியமே எங்களுக்கு பரிசையும் கேடகமுமாய், எங்களை எல்லா இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், என் தெய்வமே, இட இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலிலே பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை, ஐயா, எங்கள் உறவுகளை, எங்கள் தேசத்தை, எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே உம்முடைய சிறகுகளினால், என் தெய்வமே, எந்த வேடனுடைய கண்ணிற்கும் எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஐயா, எங்கள் கணவன், ஏதோ நாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற இவர்கள், படித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் எந்த கண்ணியிலும் அகப்படாதபடி, எந்த கொள்ளை நோய்களிலும் தப்புவிக்கப்படும்படியாய் உம்முடைய சிறகுகளினால் எங்களை மூடும்படியாய், உம்முடைய சிறகுகளினால் எங்களை மூடும்படியாய், உம்முடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வருகிற என் தெய்வமே, ஐயா, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகளே, உம்முடைய சத்தியமே எங்களுக்கு பரிசையும் கேடகமுமாய், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், ஓ ஷக்கரபதரபதரபோ சந்தரபா ஷக்குரு கமரதரபோ சந்தரபோதுரு சந்தரக்கபோ, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாமல் இருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், தெய்வீக தயவு, தெய்வீக பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படியாய் என் தெய்வமே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், ஒரு தெய்வீக தயவும் அனுக்கிரகமும் உண்டாகட்டும். இந்த குடும்பங்கள், பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. தேங்க்யூ லார்ட். எல் ராஜாவே, எங்கள் பக்கத்தில்
1000 பேரும் ஐயா எங்கள் வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அவைகள் எங்களை அணுகுவதில்லை. எங்கள் கண்களால் மாத்திரம் நாங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்போம் என்ற விசுவாசத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென். உலகத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் நரித்தனங்கள், எல்லா விதமான சூதுகள், சதிகள் ஐயா இவர்களை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் உடனிருக்கிறவர்களே செய்கிற எல்லா சதியும் சூனியங்களும் அழிவதாக. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் என் தெய்வமே எங்களுடைய வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. எங்கள் கண்களால் மாத்திரம் நாங்கள் அதை பார்ப்போம், துன்மார்க்கருக்கு வருகிற பலனை காண்போம். ஓ glory கபாரா சந்துரு கபரதரபோ ரபரா சந்தரபதரா சந்துரு கபரதரபோ. Thank you Holy Spirit, thank you Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஐயா எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை எங்களுக்கு தாபரமாய் கொண்டோம். ஆகையால் எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது. வாதை எங்கள் குடும்பத்தை, எங்கள் கூடாரத்தை அணுகாது. என் இயேசுவின் நாமத்தினாலே வருகிற எல்லா எதிர்ப்புகளும், எல்லா சதி சூனியங்களும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா விதமான சதி திட்டங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை காக்கும்படியாய், இவர்கள் பிள்ளைகளை காக்கும்படியாய், இவர்கள் செல்லுகிற, படிக்கிற, வேலை செய்கிற எல்லா வழிகளிலும் இவர்களை காக்கும்படியாய் என் தெய்வமே ஐயா எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்களுக்காய், எங்கள் அன்பு சகோதரிகளுக்காய் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் எந்த கல்லிலும் இடராதபடி, எந்த பகுதியிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த கண்ணியிலும் அகப்படாதபடி, இடராதபடி இவர்களை ஐயா அந்த அற்புதமான தூதர்கள் தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த பிள்ளைகளும் ஆமென், குடும்பத்திலே எந்த பிள்ளைகளும் ஐயா என் அன்பு சகோதரிகள், உறவுகள், உற்றார் உறவினர்கள், பிள்ளைகள் ஆமென் யாரும் எங்கேயும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். மரா மரா சந்து ருக்கபரதரபோ சந்தரபோது ருபரா சந்து ருக்கபரதரபோது ருக்கமரதரபோ. Thank you Lord. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா எங்களை சீறி அழிக்கிற சிங்கம் போல் வருகிற, தீண்டி அழிக்கிற விரியர் பாம்பை போல் வருகிற பால சிங்கத்தை போல் எங்களை போர்த்து, வலு சர்ப்பத்தை போல் எங்களை சுற்றிலும் சூழ நின்று கர்ச்சிக்கிற சீறுகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய், பிசாசு கூட்டங்கள் எல்லாம் அலறி அடித்துக் கொண்டு ஓடும்படியாய் நீர் தந்திருக்கிற அதிகாரத்தின்படியே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவோம். மாராரா சந்து ருக்கபரதரபோ சந்தரபதரா சந்து ருக்கபரதரபோ. இயேசுவின் நாமத்தினாலே கபரா சந்து ருக்கபரதரபோ. ஐயா இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சிங்கம் போல் கர்ச்சிக்கிற, யாரை விழுங்கலாமோ, எங்கே விழுங்கலாமோ என்று இவர்களையும், இவர்கள் பிள்ளைகளையும், இவர்கள் குடும்பங்களையும், குடும்ப வாழ்க்கையையும் பார்த்து சீறி சினந்து நிற்கிற சிங்கம் போல் வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய், எல்லா விரியன் பாம்பின் விஷங்களும் நிர்மூலமாகும்படியாய், வால சிங்கமும் மறு சர்ப்பமும் நசுக்கப்படும்படியாய், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடந்து தேவ பலத்தினாலே பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நாங்கள் உம்மிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் என் தெய்வமே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் நீ சொன்னீங்களே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபையுடன் இறங்கும்படியாய், ஐயா பூரண சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், குடும்பத்திலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும்
வெற்றியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்தரபதரபோ ஓ ருக்கபர சந்து ருக்கபரதரபோ தேவ தயவு பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நாங்கள் அப்பா உம்மிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், என் அன்பு சகோதர சகோதரிகள் உம்மிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அல்லவோ இந்த அதிகாலை ஜபத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தையின்படியே இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் பிள்ளைகளும் விடுவிக்கப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை அறிந்த இந்த பிள்ளைகள், ஆமென் ஐயா, உம்முடைய நாமத்தை அறிந்த இந்த பிள்ளைகளை நீர் உம்முடைய வார்த்தையின்படியே இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி, வாதைகள் இவர்கள் கூடாரத்தை அணுகாதபடி, பிசாசின் கிரியைகள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் ஐயா நிறைவேற வேண்டிய நடக்க வேண்டிய வீட்டு வேலைகள் எல்லாம், நடக்க வேண்டிய வேலை வாய்ப்பிற்கான கதவுகள் திறக்க வேண்டிய திறந்த வாசல்கள் எல்லாம், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே வர வேண்டிய விசாக்கள், வர வேண்டிய பிஆர் மற்றும் அனுமதிகள், நாடுகளிலே குடியிருப்பு அனுமதிகள், ஆமென், புதிய வேலைகள், புதிய வீடுகள், திருமணங்கள், ஆமென், குழந்தை பேறுகள் என்று தடைபட்டிருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு திறப்பு உண்டாகும்படியாய் என் தெய்வமே ஐயா 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து கனப்படுத்துவேன் நீ சொன்னீங்களே சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் உபத்திரவமும் போராட்டமும் சோதனைகளுமாய் இன்னும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்களோடு, ஆமென் ஆண்டவரே, இன்னும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்களோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவற்றில் இருந்து ஒரு வெற்றி திருப்பு முறை ஐயா, இந்த வருடம் முழுவதும் நடக்காத காரியங்களிலே எப்படி அந்த தேவ ஜனங்கள் எல்லாம் 430 வருடமாய் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள், ஆமென், அநாதையாய் ஆதரவற்றவர்களாய் உதவி செய்வார் இல்லாமல், ஓ லார்ட், சகாயம் செய்வார் தேற்றுவார் எவரும், ரட்சிப்பார் எவரும் இல்லாமல் கிடந்த ஜனங்களுக்கு ஒரு இரவிலே ஒரு இரவின் அந்தகாரத்திலே ஒரு வெளிச்சம் உதித்தது போல், ஒரு விடுதலை உண்டானது போல் இன்று ஒரு மாற்றம், இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, பல்வேறு காரியங்களுக்காய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற, ஆமென் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் இன்று இப்பொழுது மறு உத்தரவு அருளி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆபத்திலும் சிக்கலிலும் சோதனைகளிலும் தவிப்பிலும் என் தெய்வமே, நீரே எங்களோடு இருந்து ஐயா எங்களை தப்புவித்து, ஓ லார்ட், எல்லா பிரச்சனைகளின் நேரமும் நீரே எங்களோடு இருந்து எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தப்புவித்து அவர்களை கனப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ பிள்ளைகளை இப்படியாய் என் தேவனாகிய கர்த்தர், ஓ லார்ட், தப்புவித்து தாங்கி, ஓ லார்ட், கனப்படுத்துகிற, ஆமென், இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, ஓ கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே நீடித்த நாட்களால் இந்த பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக. ஐயா, உம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னீங்களே, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் நீ சொன்னீங்களே சுவாமி. இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே ஓ இவர்களுடைய கூக்குரலுக்கு இன்று தெய்வம், ஓ லார்ட், இந்த வருடத்தின் கடைசி நாள் வரையும் ஓ நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறும்படியாய், ஆமென். இதுவரை எத்தனையோ நன்மைகளை செய்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அல்லவோ சுவாமி. இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், பலப்படுத்தும்படியாய், எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், சிக்கல்களிலும் இருந்து இவர்களை மீட்டெடுக்கும்படியாய்
என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய தயவு ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரணமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா விதமான உபத்திரவங்கள், எல்லா விதமான பாடுகள், எல்லா விதமான மிக நீண்ட பிரயாணங்களிலே எப்படி ஓலாட் மிக நீண்ட பிரயாணங்களாய் கடந்து வந்த தேவ ஜனங்கள் எல்லாம் எல்லா விதமான உபத்திரவங்கள், நெருஞ்சில்கள், பாம்புகள், ஆமென் ஆண்டவரே, எல்லா தேள்களும் மத்தியிலே கடந்து வந்தவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, அந்த பாலும் தேளும் ஓடுகிற தேசத்தை ஒரு அற்புதமான நாளிலே வாக்களித்ததை கிடைக்க செய்தீரோ, அப்படியே இந்த வருடத்தின் முடிவில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெய்வீக அனுக்கிரகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆமென் பாலும் தேனும் ஓடுகிறதான நல்ல வாக்குத்தத்தங்களை, மகிமையும் மகத்துவமுமான சந்தோஷமும் சமாதானமுமான நல்ல வாக்குத்தத்தங்களை இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஒரு விரைவு உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இன்று ஒரு மறுமலர்ச்சி தொடங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக. Thank you Lord. நீடித்த நாட்களால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக. ஆமென். ஐயா, உம்முடைய ரட்சிப்பை மகத்துவமான ரட்சிப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படியாய் நீடித்த நாட்களாய் இவர்களை ஆமென் நீர் திருப்தியாக்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியே ஆமென் ஆண்டவரே, இந்த உபத்திரவங்கள் பாடுகள் தொடர்ந்து பிடிக்கிற பார்வோனின் பொல்லாத சேனைகளில் இருந்து தப்பிய தேவ ஜனங்களை போல் இவர்களும் இந்த வருடம் முழுது, வருடத்தின் கடைசி வரைக்கும் எந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதோ, என் தெய்வமே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். ஆனால் அதே சமயம் ஐயா, நிறைவேறாத காரியங்கள், இன்னும் தாமதிக்கிற காரியங்களிலே ஒரு விரைவு உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு ஆமென் வெளியே புறப்பட்டு சென்று இவர்கள் கொழுத்த கன்றுகளை போல வளரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே உன்னதமானவரின் மறைவில் தங்கி இருந்து சர்வ வல்லவருடைய நிழலிலே தாபரித்த என் தேவ பிள்ளைகள் எல்லாம், கர்த்தாவே நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று நம்பி இருந்த பிள்ளைகள் எல்லாம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, உம்மையே அடைக்கலமாய் கொண்டிருக்கிற எங்கள் உன்னதமான கர்த்தரையே அடைக்கலமாய் கொண்டு அவரையே எங்களுக்கு தாபரமாய் கொண்ட பிள்ளைகள் எல்லாம் எல்லா விதமான சூழ்ச்சிகள், சூதுகளிலும் இருந்து விடுபட்டு வெளியே புறப்பட்டு சென்று ஆமென் ஆண்டவரே இவர்கள் கொழுத்த கன்றுகளை போல வளரும்படியாய் இந்த வருடமே திருத்தப்படாத காரியங்கள் திருத்தப்படட்டும் ஐயா. இவர்களுக்காக தேசத்தின் விதிமுறைகள், கம்பெனிகளின் விதிமுறைகள், இவர்கள் வாழுகின்ற இடங்களில் உள்ள சட்டங்களும் விதிமுறைகளும் திருத்தப்படுவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சரித்திரங்கள் புரட்டப்படுவதாக. ஆமென். பிசாசின் கிரியைகள் அழிவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. ஐயா, எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, எங்களை எதுவும் அணுகாது என்று நம்பி இருக்கிற வார்த்தையின்படியே இவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், மாற்றம் உண்டாகட்டும், இன்றே ஒரு விடுதலை உண்டாகட்டும். பாபா ராபா ரஷந்தா ரபாதரபா ஒரு கபர சந்து ருமாரபரதரபோ. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே, அந்த கானானின் நித்திய நெடுவாழ்வை, நித்திய நீடிய வாழ்வை,
நித்திய ஜீவனை உம்முடைய பிள்ளைகள் பற்றி கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம், என் தேவனாகி கர்த்தருடைய தயவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். இவர்கள் பட்டணத்திலும் வெளியிலும் போகையிலும் வருகையிலும் ஆமென் ஆண்டவரே, இவர்கள் நம்பி இருந்த காரியங்களில் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் இந்த வருடத்தின் கடைசியிலே கணக்கு புரட்டி எழுதப்படுவதாக, கணக்குகள் மாறுவதாக, பிசாசின் கிரியைகள் அழிவதாக, ஆமானின் சூழ்ச்சிகள் காரியம் மாறுதலாய் முடிந்தது போல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி இந்த கடைசி நாட்களிலே நொடி பொழுதுகளிலே உண்டாவதாக. பல வருஷங்களாய் சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்தது போன்று இன்று நாட்கள் கணக்கிலே, நாட்கணக்கிலே, மாத கணக்கிலே காத்திருந்தவர்களுக்கு இன்று ஒரு அனுக்கிரகம், தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அடிமைகளாய் பிடித்து வரப்பட்ட கூட்டத்திலே ஓ லார்ட், ஒரு அற்பமான வேலை பார்த்து கொண்டிருந்த சிறிய தகப்பனிடம் ஓ லார்ட், ஒரு அற்பமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைக்காக, அந்த ஏழை எஸ்தருக்காய் உம்முடைய பரலோகம் திறக்கப்பட்டது போல் என் தேவனாகி கர்த்தருடைய கருணையும் அன்பும் இரக்கமும் அவள் மேல் இறங்கி வந்தது போல் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழிக்கப்பட்டு, எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு, கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்பி அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாய் நல்ல சாட்சியாய் நிற்கும்படியாய் கர்த்தர் உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். ஒருவேளை நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு ஓவர் நைட் போதும், ஒரே இரவில் ஒருவேளை வருட கணக்கிலே, மாத கணக்கிலே நடக்காத காரியங்கள், நாட்கணக்கிலே நடக்காத காரியங்களை ஒரு நல்ல செய்தி வருகிறதன் மூலமாய் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல தகவல், நல்ல தொடர்பு, நல்ல சம்பந்தம், நல்ல கான்ட்ராக்ட், நல்ல வேலை, நல்ல ஒரு கான்ட்ராக்டின் முடிவு, ஒரு நல்ல காரியம் முடிகிறதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை முற்றிலுமாய் கர்த்தர் மாற்ற முடியும். இந்த கடைசி நாட்கள், வருடத்தின் கடைசி நாட்களிலே ஒவ்வொரு நாளும் சீரியஸாய் தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் வானத்தின் பலகணிகளை திறப்பார். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பரலோக ராஜ்யத்திலே யோவான் ஸ்நானகன் நாட்கள் முதற்கொண்டு யாவரும் பலவந்தமாய் நுழைகிறார்கள் என்று கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையும் மகத்துவமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்களோ அநேகம் ஆயிரம் பேர்களுக்கு முன்பாக ஒரு மகா பெரிய அற்புதமும் அதிசயமுமான சாட்சியாய் மாறுவீர்கள். பிசாசும் உங்களை சுற்றிலும் இருக்கிற சாத்தானும் சகல பிசாசு கூட்டமும் அலறி அடித்துக் கொண்டு வெட்கப்பட்டு ஓடி மறைந்து விடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் கத்தார் தேசத்திற்கு புறப்பட்டு நாளைய தினத்திலே கடந்து செல்லுகிற உங்களுடைய சகோதரனுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த கத்தார் தேசத்திலே யாராவது உங்களுடைய உறவினர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும், யார் இருந்தாலும் சொல்லுங்கள். எங்கள் கூட்டங்களிலே வரப்போகிற 2 வாரங்கள் அங்கே இருக்கிறோம், அவர்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக.